வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தகவல்களோட இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இயற்கையை சார்ந்து வனவளம், இயற்கை வளம் சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸ், ராம்சார் தலங்களை பத்தின ஒரு முக்கியமான தகவல்களோட இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில மொத்தமா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற தலம், 100வது தலம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலங்கள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ராம்சார் தலங்கள் என்ன, ராம்சார் தலம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ராம்சார் தலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈரநில பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச அமைப்பு பேர் தான் ராம்சார் சைட்ஸ், ராம்சார் தலங்கள் இல்ல ராம்சார் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதே மாதிரி ஈரநிலங்களை பாதுகாக்குது அப்படிங்கிறது இதோட முக்கியமான முதன்மை நோக்கமாக இருக்குது. அந்த வகையில இந்தியாவில் 100வது ராம்சார் தலமா அறிவிக்கப்படக்கூடிய இடம் எது அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, இதோட இடங்கள் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள், அதோட என்விரான்மெண்ட், அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இதுல பொதுவா ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற ஈரநிலங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி புரியணும் அப்படின்னா, ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆறு வந்து கடலோட சேர்க்கக்கூடிய பகுதி வந்து ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா கலிமுகம், எஸ்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்டரின் ரீஜன் அப்படிம்பாங்க. ஒரு ஆறு வந்து கடலோட கடக்கக்கூடிய பகுதிக்கு பேரு இந்த கலிமுக பகுதி. பொதுவாக அந்த கலிமுக பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு இந்த ஈரநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் வந்து அந்த லேக், அந்த ஆறு வந்து முடிஞ்சு கடலோட சேர்க்கக்கூடிய பகுதிக்கு பேரு அந்த கலிமுக பகுதி இல்ல ஈரநில பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு தனியான கேரக்டர் உண்டு. ஒரு ஆறு அப்படின்னா ஆறு எப்படி இருக்கும், ஒரு ஏரி அப்படின்னா ஏரிக்குள்ள கூட நிலவாழ் தாவரங்கள், அதுல நீர் தாவரங்கள் எப்படி இருக்கும், அதுல உள்ள விலங்குகள் இருக்கும், என்னென்ன வகையான தாவரங்கள், அது நீர்வாழ் தாவரங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி கடலுக்கு ஒரு என்விரான்மெண்ட் உண்டு. கடல்ல அதோட உப்பு தன்மையில இருந்து அங்க கூட வாழக்கூடிய தாவரங்கள், கடல்வாழ் தாவரங்கள் மாதிரி, கடல்வாழ் விலங்குகள் மாதிரி, அந்த மீன் போன்ற உயிரினங்கள் மாதிரி வேற என்விரான்மெண்ட் இருக்கும். ஆனா நீங்க ஆறும் கடலும் சேரக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா அந்த ஒரு புது வகையான என்விரான்மெண்ட் இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த வளங்கள் எல்லாமே அபரிவிதமா இருக்கும். ஆர்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து கடல் என்விரான்மெண்ட்டுக்கு சேரக்கூடிய அந்த கலிமுக பகுதியில் பாத்தீங்கன்னா புது வகையான தாவரங்கள், புது வகையான விலங்குகள், அதே மாதிரி நீர்வாழ்விகளை நிறைய வெரைட்டியா பார்க்கலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வளங்களே ரொம்ப என்ரிச்டா இருக்கும். ஆறு மாதிரி இல்லாம கடல் மாதிரி இல்லாம அங்க புது வகையான வளம் கூடுதலாகவே இருக்கும். அங்க அது வந்து நிறைய விஷயங்களை நம்மளை பாதுகாக்கும். அதன் வளங்கள் மட்டும் இல்லாம அந்த ஈரநிலங்கள் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிச்சாவர காடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு இயற்கை பேரியர்மாங்க. பிசிக்கல் பேரியர், நேச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அங்க வாழக்கூடிய பெரிய பெரிய மரங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் கடல்ல இருந்து வரக்கூடிய கடல் அரிப்பை தடுக்கும். பெரிய பெரிய அலைகள் இருந்தா கூட பொதுமக்களே ஊருக்குள்ளே வராத அளவுக்கு அந்த காடுகள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஷாக் அப்சர் மாதிரி இருந்து சேஃபா நம்ம என்விரான்மெண்ட்ல கூடிய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஈரநிலங்களை. அந்த வகையில இந்த ராம்சார் தலங்கள்ல 100வது தலமா அறிவிக்கப்படக்கூடிய பகுதி. அதுக்கு முன்னாடி இந்த ராம்சார் ஒப்பந்தம் எப்படி அப்படிங்கறத இந்த ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சாலும் சரி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி என்ன எக்ஸாம் படிச்சாலும் என்விரான்மெண்ட் பத்தின கேள்வி, அதாவது சுற்றுச்சூழல் பத்தின கேள்வி கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல் 100வது ராம்சார் தலங்கள் சொல்லியிருக்காங்க. ராம்சார் அப்படிங்கிறது 1971 ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார், அந்த பிளேஸுக்கு பேர் தான் ராம்சார். அந்த பிளேஸ் ராம்சார்ங்கிறது ஈரான்ல இருக்கு. 1971 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்தியா வந்து 1982 இந்த ராம்சார் சர்வதேச அமைப்புல இந்தியா இணைந்த ஆண்டு வந்து 1982. உலக சதுப்பு நில தினம் வந்து February 2. அடிக்கடி கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் ராம்சார் தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்கா லேக் மற்றும் கெலோடு நேஷனல் பார்க் 1981 அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டோட முதல் ராம்சார் தலம் அப்படிங்கிறது பாயிண்ட் கேலிமர், கோடியக்கரை, நாகப்பட்டினத்துல இருக்கு. இது வந்து 2002 முதலாக ஈரநிலமாக அறிவிக்கப்பட்டது. கூடுதலா பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்துல அறிவிக்கப்படக்கூடிய இடம் 100வது சைட்டு. இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட 100 இடங்கள்ல மொத்தம் 20 இடம் தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமான ராம்சார் தலங்கள் உள்ள மாவட்டம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல 4 ராம்சார் 4 ஈரநிலங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். இந்தியாவில் அதிகமான ஈரநிலங்கள் ராம்சார் தலங்களை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. சுராத்தால் இதான் இன்னைக்கு ஹைலைட் ஆன டாபிக். இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் சுராத்தால். இது எங்க இருக்கு அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. இது பலியா மாவட்டம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பலியா மாவட்டத்துல இந்த அறிவிக்கப்பட்டுள்ள 100வது ராம்சார் தலம், அறிவிக்கப்பட்டுள்ள ஈரநிலம், 100வது இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள 100வது ஈரநிலம் அப்படின்னு கேட்டா சுர்காத்தால். இந்த சுர்காத்தாலுக்கு இன்னொரு பேர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம், பலியா மாவட்டம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இதுதான் இதோட சேர்த்து 100வது தலம். உத்தரப்பிரதேசத்துல அறிவிக்கப்பட்ட இந்த தலத்தோட சேர்த்து 13வது தலம். இதுவரைக்கும் யூபில 12 இருந்தது, சுர்காத்தால சேர்த்து 13 ஆச்சு. இந்தியா 1971 ராம்சார் நாடு 71 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புல இந்தியா 82 February 1 கையெழுத்திட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலங்கள், ராம்சார் தலங்கள் இல்லைன்னா ஈரநில
நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ராம்சார் தலங்கள் சொல்லுவாங்க. இதோட முழு பட்டியல். சோ தமிழ்நாட்டுல மொத்தம் 20 பட்டியல், அறிவிக்கப்பட்ட பட்டியல்கள்ல 20 இடங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. கோடியக்கரை நாகப்பட்டினம், அடுத்து மன்னார் வளைகுடால இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துல இருக்கு, அடுத்தது வேம்பனூர் ஈரநிலம் வந்து கன்னியாகுமரியில இருக்கு, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்ல இருக்கு, அதுக்கப்புறம் உதய மாதாண்டபுரம் திருவாரூர்ல இருக்கு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு, பூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து சென்னையில இருக்கு, சென்னை பள்ளிக்கரணையில. அடுத்து பிச்சாவரம் கடலூர்ல இருக்கு, அடுத்து சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, சித்திரகுடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், கரைவேட்டி அரியலூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் லாங்கூட் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது கல்வேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்துல இருக்கு. சுசீந்திரம் தேரூர் ஈரநிலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து வடுவூர் வந்து திருவாரூர் இருக்கு. கடைசியாக அறிவிக்கப்பட்டது நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அந்த வகையில தமிழ்நாட்டுல 20 முக்கியமான ஈரநில தலங்கள், அது ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 20 இடங்கள் இருக்கு. இந்தியாவில் அதிகமான தலங்களை கொண்டதும் தமிழ்நாடாக தான் இருக்கு. அந்த வகையில 100வது தலமா அறிவிக்கப்பட்ட இடம் பலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் பலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுர்காத்தால் அப்படிங்கிற இடம் ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் 100வது பறவைகள் சரணாலயம் 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும், யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாமோ, எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாமோ, டிஎன்பிசி எந்த எக்ஸாமும் என்விரான்மெண்ட் பத்தின கேள்வி கட்டாயம் இருக்கும். என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கட்டாயம் முக்கியமான ஒரு டாபிக். அந்த வகையில ஏன் இது ரொம்ப முக்கியமா இதை படிக்கணும் அப்படின்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ்ல 25, 50, 100 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில இன்னைக்கு ராம்சார் சைட் 100வது அப்படிங்கிறது உலகமே இந்தியாவை ஒரு உச்சிலோகக்கூடிய ஒரு முக்கியமான சைட். ஸோ 100வது தலம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு இயற்கைக்கு முக்கியமோ அதே மாதிரி படிக்கிற நமக்கும் 100வது ராம்சார் சைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இதை கவனத்தில் வச்சுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை கட்டாயம் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.